மித்ரா. மேடம், எங்க தான் இருக்கியா? நான் போன வேலை முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனாலதான் என்னால கோயிலுக்கு வர முடியல. சரி, அந்த பாரதி போய் சேர்ந்துட்டாளா இல்ல குத்து வேற எங்கேயாவது கிடக்குறாளா? அதை ஏன் கேக்குறீங்க? நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது என்னமோ ஒண்ணு. நம்ம மொத்த பிளானுமே தலை கீழ போயிடுச்சு. புரியல, அப்படி என்ன நடந்துச்சு? உடனே ஆதியோட கையால உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் பாரு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். மித்ரா, ஆதி கல்யாண விஷயத்துல இனிமே நாம லேட் பண்ணா அது பாரதிக்கு சாதகமா போய் முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்ன வர வர ஆதி அந்த பாரதிக்காக எதை வேணா பண்றதுக்கு ரெடியா இருக்கான். இதை நாம இப்படியே வளர விட்டோம், நாம இத்தனை நாள் போட்ட திட்டம் எல்லாமே தவிடு பொடி ஆயிடும். உண்மைதான் சுதாகர், என்ன நடக்கணுமோ அதை செய்யுங்க. நீங்க கோவிலுக்கு வரேன்னு சொன்னீங்க, ஆனா வரல. வேற எங்க போயிருந்தீங்க மேடம்? அது முக்கியமான விஷயம், அதான் லேட் ஆயிடுச்சு. சரி, நீங்க என்னன்னு பாருங்க. அண்ணா, நீ பவானி கவனிச்சியா? எங்க போயிருந்தீங்கன்னு கேட்டதும் டக்குன்னு அவங்க முகமே மாறி போயிடுச்சு. ஆமா மித்ரா, நானும் பார்த்தேன். பாரதி தண்ணிக்குள்ள கண்ணை மூடிட்டு தான் இருந்தாங்க. அப்படின்னா கண்டிப்பா என்னை பார்த்துருக்க சான்ஸே இல்லை. அப்ப வேற என்னதான் யோசிக்கிறாங்க? எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு சமாளிச்சு தான் ஆகணும். சமாளிப்போம். பாரதி, நடந்து முடிஞ்ச விஷயத்த எதுக்கா இப்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க? சரி சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல சார், எனக்கு பசிக்கல. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. தலையில அடிபட்டிருக்கு, கோயில்ல அவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க, பசிக்கலன்னு சொல்றீங்க. பாரதி, முதல்ல சாப்பிடுங்க. சரி, நானே போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் பாத்துக்கிறேன். அப்படிலாம் சொல்லி தப்பிக்க முடியும்னு நினைச்சிடாதீங்க. இப்போ நீங்க சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். நீங்க ரெண்டு பேரும் இன்னும் சாப்பிடலையா? நாங்க சாப்பிட்டோம்ப்பா. அம்மா சாப்பிடல, அவங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தோம். அம்மா காலையில இருந்து சரியாவே சாப்பிடல. பாரதி, சும்மா சொல்லக்கூடாது. உங்க ரெண்டு பிள்ளைங்களையும் நல்லா வளர்த்துருக்கீங்க. அதனால தான் நீங்க சாப்பிடாம இருக்கீங்கன்னு தெரிஞ்சு உங்களை சாப்பிட வைக்க ரெண்டு பேரும் அக்கறையா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க பாரதி. அவங்களுக்கு நீங்க அவ்வளோ அன்பை கொடுத்து வளர்த்துருக்கீங்க. அதனால தான் அவங்களும் இவ்வளோ அன்போடு இருக்காங்க. பாரதி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இடையில இன்னைக்கு நடந்த விஷயத்தால அதை சுத்தமாக மறந்துட்டேன். என்ன விஷயம் சார்? இந்த துரை விஷயத்தில் அவன் நிஜமாவே செத்துட்டானா இல்லை உயிரோடு இருக்கானாங்கிற டவுட்டு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இந்த விஷயத்துல சரியா எந்த முடிவுக்கும் வர முடியல சார். ஆனா துரை உயிரோட இருந்தாலும் சரி, செத்து போயிருந்தாலும் சரி, அவன் விஷயத்துல ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவனை பத்தி ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இருக்கிற அதே சந்தேகம் தான் எனக்கும் இருக்கு. நானும் அது விஷயமா தான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். சீக்கிரம் துரை விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு மாட்டோம். அப்போ துரையை பற்றின எல்லா சீக்கிரட்டும் வெளியே வரும். பார்த்துக்கலாம். ஓகே சார். இன்னைக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அடுத்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. மற்றதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். செல்வம், ஆதி சார்கிட்ட அந்த டாக்குமெண்ட், ஃபைல்ஸ், வீடியோ எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. டாக்குமெண்ட்ஸ் நான் எடுத்துட்டேன். வீடியோ, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டியா? ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் லேப்டாப்பில் ஸ்டோர் பண்ணிட்டேன் சார். சிசிடிவியில் ரெக்கார்டான ஃபுட்டேஜஸை ஒன்று விடாமல் காப்பி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, எந்த ஃபைல்ஸும் மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா ஆதி சார் கண்டிப்பாக நம்ம என்ஜிஓக்கு ஃபண்ட்ஸ் பண்ண வர நம்பிக்கை இருக்கு. எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி
எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரு தடவை செக் பண்ணிவிடு. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். எல்லாத்தையும் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ம். செல்வம், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நீ கிளம்பணும். ம். நான் காலைல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஆதி சார்கிட்ட கொடுக்கணும். அப்புறம் எனக்கு வேற ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கு. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். சரி. ஹலோ. குட் மார்னிங் சார். நான் சிவம் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார், நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்ஸு, ஃபைல்ஸு, வீடியோஸு, ஃபோட்டோஸு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் உங்கள் ஆஃபீஸ் தான் சார் வந்திருக்கேன். நீங்கள் கேட்டுக்கிட்டபடி லேப்டாப்பில் எல்லா ஃபைல்ஸும் இருக்குது சார். சார், நான் ஆஃபீஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் எனக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். வேணா ஒன்று பண்ணுங்கள். முன்னாடி செக்யூரிட்டி இருப்பார், அவர்கிட்ட டாக்குமெண்ட்ஸும் ஃபைல்ஸும் கொடுத்துட்டு போங்க. நான் அவர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். சரி சார். எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஆதி சார், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். சார், நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் சார். ஷியோர், கண்டிப்பாக. மித்ரா, இவளுக்கு ரொம்ப ஓவர் திமிராயிடுச்சு. நம்மளை எப்படி நக்கலை பார்த்துட்டு போறான்னு பாத்தியா? என்ன பண்ணுறது மேடம், ஆதி பாரதிக்கு ரொம்ப ஓவராக தான் இடம் கொடுத்துருக்கான். அதான் ஆட்டம் போட்டுட்ருக்கா. இதெல்லாம் எப்போ முடிவுக்கு வரப்போகுதுன்னு ஒன்றும் புரியல. பார்க்குறேன். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இவன் நம்ம கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுறான்னு நானும் பார்க்குறேன். ஆனா இன்னைக்கு இவளை இப்படியே விடக்கூடாது. அவளை ஆஃபீஸ்க்கு வர வைக்கணும். மித்ரா, அது உன்னுடைய பொறுப்பு. சொல்லிட்டீங்கல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன். அவளை எப்படி ஆஃபீஸ்க்கு வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் இந்த ஃபைலை இப்போ இங்கே விட்டுட்டு போறேன். கொஞ்ச நேரத்துல அந்த பாரதிக்கு ஃபோன் பண்ணி இதை எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு வர சொல்றேன். ஐடியா பழசாதான் இருக்கு, ஆனா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு இன்னைக்கு அவ வீட்டில் ரெஸ்ட் எடுக்க கூடாது. பார்த்துக்க. சரி. வணக்கம் சார். அண்ணா சார், என்கிட்ட கொடுக்க சொல்லி ஃபைலு லேப்டாப் ஏதாவது கொடுத்துட்டு போனாங்களா? ஆமாம் சார், ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு வரேன் சார். சார், இந்தாங்க சார். கார்லேயே கீ இருக்கு. சரிங்க சார்.